புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, தூய் ஆவியார் என்னும் துணையாளரை உங்களுக்கு நான் தந்தையிடம் சென்று அனுப்புவேன் என்று சொன்னவர் அப்பத்தின் வடிவில் எழுந்தருளியிருக்கிறார். இதோ இந்த ஆண்டவர் நம்மை அபலைகளாக விட்டுவிடவில்லை, நம்மை ஒதுக்கவில்லை, புறக்கணிக்கவில்லை. மாறாக ஒவ்வொரு நாளும் தூய் ஆவியானவர் வழியாக நம்மை வழிநடத்தக்கூடிய உன்னதமான கடவுள். ஆகவே இந்த நாளில் மாதத்தினுடைய முதல் வெள்ளி, தலைவெள்ளி, ஆகவே ஆண்டவருடைய திரு இருதயத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட மிக உயர்ந்த உன்னதமான நாள். இந்த நாளில் இயேசு ஆண்டவர் அப்பத்தின் வடிவில் இதோ நமத்தியில் எழுந்தருளி வந்திருக்கிறார். இதோ சிங்கத்தின் மத்தியில் சிங்காசனமாக ஆண்டவர் அப்பத்தின் வடிவில் எழுந்தருளி வந்திருக்கிறார். ஆகவே இந்த வேளையில் அரியணையில் வீற்றிருக்கக்கூடிய கடவுளே, உன்னதரான ஆண்டவரே, எங்களை பலப்படுத்துபவரே, ஆராதனைக்குரியவரே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்பவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம். எங்களோட துதிகன மகிமை எல்லாம் உமக்கு எடுத்துரைக்கின்றோம் என்று சொல்லி நம்மையே நாம் இந்த ஆராதனை பாடல் வாயிலாக ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். உயரமும் உன்னதமும் ஆன சிங்காசனத்தில் வீற்றிருக்கும். உயரமும் உன்னதமும் ஆன சிங்காசனத்தில் வீற்றிருக்கும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. ஆம் ஆண்டவரே, இதோ நீர் தூயவர், பரிசுத்தர், உன்னதர், இந்த உலகை ஆளக்கூடிய உன்னதரான ஆண்டவர். சிங்காசனத்தில் வீற்றிருந்து அகில உலகம் முழுவதையும், இந்த பிரபஞ்சம் முழுவதையும் நீர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறீர் தகப்பனே. தெய்வமே, தொடர்ந்து உம்முடைய பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யும்படியாய்
உடைய பிரசனத்தினால் எங்களை ஆட்கொள்ளும்படியாய் எங்களையே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை உமக்கு சாட்சிகளாய் நிலைநிறுத்தும்படியாய் ஒப்புக் கொடுத்து மன்றாடுகிறோம் என்று சொல்லி நம்மையே ஆண்டவருடைய பிரசனத்திற்குள்ளாய் ஒப்புக் கொடுத்து சிங்காசனத்தில் வீற்றிருக்கக்கூடிய ஆண்டவரை ஆராதித்து ஆர்ப்பரித்து நாம் புகழ்ந்து பாடுவோம். ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர், சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர். ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர், சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மையை ஆராதிப்பேன். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மையை ஆராதிப்பேன். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. ஆம் ஆண்டவரே, தூயவராக உன்னதராக பரிசுத்தராக எங்களை ஆளுகை செய்பவராக தண்ணீர் மீது அசைவாடுபவராக வார்த்தையானவராக இந்த உலகத்தில் நீர் இருந்தீர் ஆண்டவரே. பகலில் மேகத்தூணாக இரவில் நெருப்புத்தூணாக அக்கினி நெருப்பாக ஆண்டவரே புறா வடிவில் இதோ எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆட்கொள்கிறீர். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இம்மட்டுமாய் நீர் எங்களை பாதுகாத்த கிருபைக்காக ஆண்டவரே, உம்முடைய வல்லமையினால் ஆளுகை செய்த உம்முடைய மேலான உடனிருப்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய பேரிரக்கம் எங்களை ஆட்கொள்ளும்படியாய், எங்களை கரமெடுத்து பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாய் எங்களையே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனைக்குரியவரே, இதோ துதிகளின் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்திப்பவரே, உம்முடைய விழாவிலிருந்து வழிந்தோடிய இரத்தத்தினால் ஆண்டவரே திருச்சபையை பாதுகாப்பவரே, சிரசிலிருந்து வழிந்தோடிய இரத்தத்தினால் நல் எண்ணங்களை எங்களுக்கு தருபவரே, இதோ எங்களையே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே தெய்வமே, அன்று எவ்வாறு மோயிசன் ஜெபித்த போது உடைய பிரசன்னம் அந்த மலை மீது இறங்கி வந்ததோ, அதே போல ஆண்டவரே, இதோ இந்த நாளில் நாங்கள் எங்களையே ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுடைய போராட்டங்கள், நாங்கள் சந்திக்கிற சவால்கள், நெருக்கடிகள், சொல்லன்னா துயரங்கள், அவமானங்கள், நிந்தைகள், உபத்திரவங்கள் எல்லாவற்றையும் நீர் அறிவீர் ஆண்டவரே. தெய்வமே, இதோ எங்களுக்குள்ளாய் நீர் கடந்து வருகிற உடைய மேலான உடனிருப்பிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ காயப்பட்டவர்களாக ஆண்டவரே, உள்ளம் குத்துண்டவர்களாக, இதோ உம்முடைய பிரசன்னத்திற்கு முன்பு நிற்க தகுதியில்லாத பிள்ளைகளாக நாங்கள் நின்று கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே. தெய்வமே, இதோ நாங்கள் உம்மை முகமுகமாய் பார்க்க வேண்டும் ஆண்டவரே. மேக தம்பமாய் நீர் எங்களோடு பயணிக்கிறீர் ஆண்டவரே. இதோ இந்த நாள் முழுவதுமாக, குறிப்பாக மாதத்தினுடைய முதல் வெள்ளி உம்முடைய திரு இருதயத்திற்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட மிக உயர்ந்த உன்னதமான நாளில் ஆண்டவரே இயேசுவே, இதோ உம்முடைய திரு இருதயத்திற்குள்ளாய் இந்த மாதம் முழுவதும் எங்களுடைய குடும்பத்தை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. புனிதப்படுத்தும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய விழாவிலிருந்து வழிந்துடைய இரத்தம் எங்கள் குடும்பத்தின் மீது கடந்து வருவதாக, பிள்ளைகள் மீது கடந்து வருவதாக ஆண்டவரே. இதோ உம்முடைய பிரசன்னம் எங்கள் குடும்பத்தின் மீது கடந்து வருவதாக. இந்த பிரபஞ்சம் முழுவதுமாக உம்முடைய பிரசன்னம் அசைவாடும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இதோ மோயிசன் சீனாய் மலையில் ஏறின போது ஜெபித்த பொழுது மேகத்தம்பமாய் ஆண்டவரே நீர் இறங்கி வந்து ஆண்டவரே அவருடைய முகம் மாறியது, வெளிரி ஆண்டவரே பிரகாசமாய் இருந்தது. இதோ எங்களுடைய வாழ்வு மாற வேண்டும் ஆண்டவரே, எங்கள் துக்கம் மாற வேண்டும் ஆண்டவரே,
எங்களுடைய போராட்டங்கள் மாற வேண்டும் ஆண்டவரே. நீர் மட்டும் இருந்தால் போதும் ஆண்டவரே. உடைய பிரசனம் எங்களோடு இருந்தால் போதும் ஆண்டவரே. தெய்வமே, இதோ எங்களுக்குள்ளாய் நீர் கடந்து வரும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இது ஒரு மகிமையின் மேகமாக எங்கள் மீது கடந்து வருவீராக. நாங்கள் சந்திக்கிற போராட்டங்கள் அனைத்திலும் இருந்தும் நீர் எங்களை கடந்து வருவீராக, விடுதலை தருவீராக என்று சொல்லி மேகமே, மகிமையின் மேகமே என்கிற அந்த பாடலை நம்மை நாம் ஒப்புக் கொடுத்து தொடர்ந்து நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் ஆண்டவருடைய பிரசன்னத்திற்குள்ளாக ஒப்புக் கொடுத்து நாம் ஜெபிப்போம். மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லுல, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவுல, என் நடத்தையில, என் நினைவுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லுல, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவுல, என் நடத்தையில, என் உணர்வுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, எனையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, எனையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஒரு மகிமையின் மேகம் என் ஜடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. விலகாத மேகம் நீ, செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஆம் ஆண்டவரே, ஒரு மகிமையின் மேகமாக, விலகாத மேகமாக இதோ எங்கள் முன்பாக கடந்து செல்பவரே,
மட்டுமாய் நீர் எங்களை உம்முடைய பிரசன்னத்தினால் ஆளுகை செய்து வருகிற உம்முடைய உடனிருப்பிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தெய்வமே, இதோ இந்த நாளில் உம்முடைய பிரசன்னத்தினால் எங்கள் வீடு, நாங்கள் போகிற பாதைகள், செய்கிற தொழில், வியாபாரங்கள், நாங்கள் சந்திக்கிற மனிதர்கள், இந்த பிரபஞ்சம் எல்லாவற்றையும் நீர் ஆளுகை செய்வதற்காக, நிரப்புவதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இயேசுவே ஆண்டவரே, இதோ எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய பிரசன்னத்தினால் சூழ்ந்து நிற்கிற ஆண்டவரே, இதோ சிறகுகளில் நிழலை போல ஆண்டவரே எங்களை பாதுகாக்கிற உடனிருப்பை கொடுக்கிற உடைய மேலான பிரசன்னத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதோ எங்களையே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. சிரசு முதல் பாதம் வரை ஆண்டவரே எங்களுடைய உடல் உறுப்புகள், உடல் அங்கங்கள் ஒவ்வொன்றையும் உடைய பிரசன்னத்திற்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இதோ எங்கள் மீது கடந்து வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இதோ எங்களுடைய பேச்சினை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களுடைய சிந்தைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பார்வைகள் மாற வேண்டும், எங்களுடைய சிந்தனைகள் மாற வேண்டும் ஆண்டவரே. எங்களுடைய நினைவுகள் எல்லாவற்றிலும் நீரே எங்களை ஆளுகை செய்யும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இதோ நாங்கள் வெறுமையாய் செல்லாதபடி ஆவியின் வல்லமையினால் உம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்பப்பட்ட பிள்ளைகளாக வாழ தெய்வமே எங்களுக்குள்ளாய் நீர் குடிகொண்டிருக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இதோ உங்கள் உடல் தூய் ஆவியார் தங்கும் கோவில் என்று உங்களுக்கு தெரியாதா என்று நாங்கள் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் புத்தகம் அதிகாரம் 6 இறை வார்த்தை 19 வாசிக்கின்றோம் ஆண்டவரே. தெய்வமே, இதோ பல நேரங்களில் எங்களுடைய உடல் நீர் தங்குகிற ஆலயம். நாங்கள் உம்மை எங்களுடைய உடலால் பெருமை சேர்க்க வேண்டும், மாட்சிப்படுத்த வேண்டும் என்பதை நாங்கள் உணராமல் இருந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த உடல் பலவீனத்தினால் நாங்கள் கீழே விழுந்திருக்கிறோம் ஆண்டவரே. தகாத வாழ்க்கை முறைகளை வாழ்ந்திருக்கிறோம் அப்பா. இயேசுவே ஆண்டவரே, உம்முடைய திரு ரத்தத்தினால் எங்களை கழுவும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒரு மகிமையின் மேகமாய் எங்களை ஆளுகை செய்யும்படியாய், நிரப்பும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிரசனம் எங்களுக்குள்ளாய் இருக்கக்கூடிய வன்மங்களை அப்புறப்படுத்துவதாக ஆண்டவரே. காயப்பட்ட நேரங்களை எல்லாம் ஆண்டவரே நீர் எங்களுக்கு விடுதலை, அந்த நேரங்களிலிருந்து எங்களுக்கு விடுதலை தரும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் காயங்கள் மாற வேண்டும் ஆண்டவரே. அடைபட்டிருக்கக்கூடிய கதவுகள் திறக்கப்பட வேண்டும், பொருளாதார தடைகள் நீங்க வேண்டும், உடல் சார்ந்த நோய்கள் ஆண்டவரே நீங்க வேண்டும். ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே. தெய்வமே, உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை தொட்டு சுகப்படுத்தும்படியாய், எங்களுடைய வாழ்வை வளமாக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இயேசுவே, பகலில் மேகத்தூணாகவும் இரவில் நெருப்பு தூணாகவும் இருந்து இஸ்ரேல் மக்களை வழிநடத்தினது போல இதோ உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களுடைய வாழ்வை வழிநடத்தும்படியாய், மேம்படுத்தும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தெய்வமே, இதோ எங்களுடைய பயணங்களிலே உம்முடைய பிரசன்னம் முன்னும் பின்னும் இடமளமாய் இருப்பதாக. எந்த விதமான விபத்தும் ஆபத்தும் பொல்லாப்பும் தீங்கும் ஆண்டவரே மக்களுடைய தவறான பார்வைகள், கண்ணடிகள், சொல்லடிகள் அனைத்திலும் இருந்தும் நீரே எங்களை பாதுகாத்து பராமரித்து வழிநடத்த வேண்டுமென எங்கள் ஆண்டவரும் மீட்பருமான இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமென். அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலங்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமை
உண்மையோடு வலிமை வாழ்த்து யாகுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி யானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாது துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாக இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். சம்மதமே இறைவா, சம்மதமே தலைவா, உன் மாலையிலே ஒரு மலராகவும் ஆலையிலே சிறு மணலாகவும் வாழ்ந்திட சம்மதமே இறைவா, மாறிட சம்மதமே. சம்மதமே இறைவா, சம்மதமே தலைவா, உன் மாலையிலே ஒரு மலராகவும் பாலையிலே சிறு மணலாகவும் மாழ்ந்திட சம்மதமே இறைவா, மாறிட சம்மதமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் கடவுளுடைய காரியங்களை செய்வதற்கும் நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான காரியங்களை நிறைவேற்றுவதற்கும் கடவுள் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, நிறைய தாளந்துகளை, பொறுப்புகளை, ஞானத்தை கொடுத்துருக்கிறார். இப்போ இந்த தாளந்துகளை, பொறுப்புகளை நான் கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்கு பயன்படுத்துகிறேனா, அல்லது என்னுடைய சுயநலத்திற்காக, சுய விளம்பரத்திற்காக பயன்படுத்துகிறேனா? இன்றைக்கு நற்செய்தி வாசிக்க இருக்கக்கூடிய நற்செய்தி வாசகத்தில் பேதுரு என்ன பண்ணுறார் அப்படின்னா, அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த தாளந்து, அந்த பொறுப்பை, அந்த திறமைகளை அவர் மறந்து என்ன பண்ணுறாரு, தன்னுடைய பழைய வாழ்க்கைக்கு கடந்து போகக்கூடிய ஒரு நிலை. அப்படி போகிறதுனால யாருக்கு இழப்பு? இழப்பு அப்படின்னா நமக்கு தான் இழப்பு. நாம் கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றாமல் அவருக்கு உகந்த பிள்ளைகளாக வாழாமல் நம்ம இருக்கிறோம். ஆகவே இந்த திருப்பலியில் ஆண்டவன் மீது அக்கறை கொண்டவராக இருக்கிறாரு. நம்ம மீது அதாவது அவருடைய இதயம் நமக்காக துடித்து கொண்டிருக்கிறது. அப்போ அந்த இதயத்தின் துடிப்பை உணர்ந்து, ஆண்டவரே இயேசுவே, நீர் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய தாளந்துகளை, பொறுப்புகளை, பணிகளை
நான் உம்முடைய விருப்பத்திற்கின்படி செயல்படுத்த எனக்கு தேவையான அந்த மனப்பக்குவத்தை, அந்த ஞானத்தை, வல்லமையை தாரும் என்று சொல்லி தொடர்ந்து நம்மை நாம் இந்த பலி ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். இந்த தூய மறை நிகழ்வை நாம் தகுந்த விதத்தில் கொண்டாட நமக்கு தடையாக இருக்கக்கூடிய குற்றங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறுதையாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவாவும் கிறிஸ்துவின் மாட்சிப்படுத்துதலாலும் தூயாவியாரின் ஒளிர்வித்தலாலும் நிலைவாழ்வின் கதவை எங்களுக்கு திறந்துவிட்டீ. இத்தகைய பெரும் கொடையில் பங்கேற்பதால் நாங்கள் இறை பற்றில் முன்னேறவும் நம்பிக்கையில் வளரவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். இயேசு உயிரோடு இருப்பதாக பவுல் சாதித்தார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 25, இறை வார்த்தைகள் 13 முதல் 21 முடிய. அந்நாள்களில் அகிரிப்பா அரசனும் பெர்னிக்கியும் பெஸ்தை சந்திக்க செசரியா வந்தனர். அவர்கள் பல நாட்கள் அங்கு தங்கியிருந்தபோது பெஸ்து பவுலுக்கு எதிரான வழக்கை அரசனிடம் எடுத்து கூறினார். பெலிக்ஸு கைதியாக விட்டு சென்ற ஒரு மனிதர் இங்கு இருக்கிறார். நான் எருசலேமில் இருந்தபோது தலைமை குருக்களும் யூதரின் மூப்பர்களும் அவரை பற்றிய வழக்கை என்னிடம் தெரிவித்து அவருக்கு எதிராக தீர்ப்பளிக்க வேண்டுமென்று கேட்டுக்கொண்டார்கள். நான் அவர்களை பார்த்து, குற்றம் சாட்டப்பட்டவர் எவரும் குற்றம் சாட்டியவருக்கு முன் நின்று தம்மீது சுமத்தப்பட்ட குற்றத்தை பற்றி விளக்குவதற்கான வாய்ப்பை பெற வேண்டும். அதற்கு முன் அவருக்கு தீர்ப்பு அளிப்பது உரோமியரின் வழக்கமல்ல என்று கூறினேன். எனவே அவர்கள் இங்கே வந்தபோது சற்றும் காலம் தாழ்த்தாமல் மறுநாளிலேயே நான் நடுவர் இருக்கையில் அமர்ந்து அவரை என்னிடம் கூட்டிக் கொண்டு வருமாறு ஆணை பிறப்பித்தேன். குற்றம் சுமத்தியவர்கள் எழுந்து பேசியபோது நான் நினைத்திருந்த கொடிய குற்றம் எதுவும் அவர் மீது சுமத்தவில்லை. அவர்கள் அவருக்கு எதிராக சொன்னதெல்லாம் தங்கள் சமயத்தில் உள்ள சில கருத்து வேறுபாடுகள் தான் இருந்தன. இறந்து போன இயேசு என்னும் ஒருவரை பற்றியும் அவர்கள் பேசினார்கள். இந்த இயேசு உயிரோடு இருப்பதாக பவுல் சாதித்தார். இக்கருத்து சிக்கலை பற்றி கேட்டதும் நான் குழம்பி போய், நீர் எருசலேமுக்கு வருகிறீரா? அங்கு இவை பற்றி விசாரிக்கப்பட விரும்புகிறீரா என கேட்டேன். பவுல், பேரரசரே, விசாரித்து தீர்ப்பு அளிக்கும் வரை தம்மை காவலில் வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்.
ஆதலால் இவரை சீசரிடம் அனுப்பும் வரை காவலில் வைக்குமாறு ஆணை பிறப்பித்தேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை. ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலைநிறுத்தியுள்ளார். 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 என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உள்ளமே அவர் திருப்பெயரை ஏத்திடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலைநிறுத்தியுள்ளார். ஆண்டவர் தமக்கு அஞ்சுவோருக்கு காட்டும் பேரன்பு மண்ணினின்று விண்ணளவும் போன்று உயர்ந்தது. மேற்கினின்று கிழக்கிற்கு எத்துணை தொலைவுள்ளதோ அத்துணை தொலைவிற்கும் நம் குற்றங்களை நம்மிடமிருந்து அவர் அகற்றுகின்றார். நம் குற்றங்களை நம்மிடமிருந்து அவர் அகற்றுகின்றார். ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலைநிறுத்தியுள்ளார். ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலைநிறுத்தியுள்ளார். அவரது அரசு அனைத்தின் மீதும் பரவியுள்ளது. அவர் தம் சொற்கேற்று நடக்கும் வலிமைமிக்கோரே, ஆண்டவரின் தூதர்களே, அவரை போற்றுங்கள், அவரை போற்றுங்கள். ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலைநிறுத்தியுள்ளார். ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலைநிறுத்தியுள்ளார். தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூற்றுவார். அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 21 இறை வார்த்தைகள் 15 முதல் 19 வரை. தம் சீடர்களுக்கு தோன்றி இயேசு சீமோன் பேதுருவிடம், யோவானின் மகன் சீமோனே, நீ இவர்களை விட மிகுதியாக என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார். அவர் இயேசுவிடம், ஆம் ஆண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார். இயேசு அவரிடம், என் ஆட்டுக்குட்டிகளை பேணி வளர் என்றார். இரண்டாவது முறையாக இயேசு அவரிடம், யோவானின் மகன் சீமோனே, நீ என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார். அவர் இயேசுவிடம், ஆம் ஆண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார். இயேசு அவரிடம், என் ஆடுகளை மேய் என்றார். மூன்றாம் முறையாக இயேசு அவரிடம், யோவானின் மகன் சீமோனே, உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று கேட்டார். உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று இயேசு மூன்றாம் முறை கேட்டதால் பேதுரு துயருற்று அவரிடம், ஆண்டவரே, உமக்கு எல்லாம் தெரியுமே, எனக்கு மீது அன்பு உண்டு என்பது நீர் அறியாத ஒன்றா என்றார். இயேசு அவரிடம், என் ஆடுகளை பேணி வளர். நீ இளைஞனாக இருந்தபோது நீயே இடையை கட்டிக்கொண்டு உனக்கு விருப்பமான இடத்தில் நடமாடி வந்தாய். உனக்கு முதிர்ந்த வயது ஆகும்போது நீ கைகளை விரித்து கொடுப்பாய். வேறொருவர் உன்னை கட்டி உனக்கு விருப்பமில்லாத இடத்திற்கு கூட்டி செல்வார் என உறுதியாக உனக்கு சொல்கிறேன் என்றார். பேதுரு எவ்வாறு இறந்து கடவுளை மாட்சிப்படுத்தப் போகிறார் என்பதை குறிப்பிட்டே அவர் இவ்வாறு சொன்னார். இதை சொன்னபின் பேதுருவிடம், என்னை பின்தொடர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை, ஜூன் மாதம், ஆண்டவருடைய திரு இருதயத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட மாதம். அதே போல் வெள்ளிக்கிழமை ஆண்டவருடைய திரு இருதயத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட மிக உயர்ந்த ஒரு உன்னதமான நாள். இந்த நாளில் கடவுளுடைய இதயம் நமக்காக துடித்து கொண்டிருக்கிறது. எப்படி வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர் அல்லது மனைவி தன்னுடைய கணவனோ அல்லது தன்னுடைய பிள்ளைகளோ வேலைக்கு போயிட்டு திரும்பி வர்றது வரைக்கும், குறிப்பாக பெண் பிள்ளைகள் வேலைக்கு போயிட்டு திரும்பி வீட்டுக்கு வர்றது வரைக்கும் அப்படியே அடி மனசு அப்படியே கொதிச்சுக்கிட்டு இருக்கோம். இதயம் என் மகள் எப்போ வருவா என்கிற ஒரு தாக்கம், அதற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை. அதே போல் ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறார் அப்படின்னா, கடவுளுடைய இதயம் நமக்காக துடித்து கொண்டே இருக்கிறது. என் மகன் பத்திரமாக என்னிடம் திரும்பி வருவானா, முழு உள்ளத்தோடு முழு ஆற்றலோடு முழு பலனோடு என்னை தேடி வருவானா, தன்னிடத்தில் அடைக்கலம் கொள்வானா என்பதுதான் ஆண்டவருடைய ஒரு தேடலாக, ஒரு விருப்பமாக, ஒரு ஆவலாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு வாசிக்கப்பட்ட இந்த நற்செய்தி வாசகமும் நமக்கு அதை தான் உணர்த்துது. நம்ம எல்லாருமே நம்ம எல்லாத்துக்குமே இந்த அனுபவம் கிடைச்சிருக்கோம். நம்ம அம்மாவோ அப்பாவோ, ஒருவேளை அப்பாவை எடுத்துக்கலாமே, அப்பா என்ன பண்ணுவாங்க, நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப, ஒரு 3 வயசு 4 வயசாக இருக்கிறப்ப, நம்ம நம்முடைய அப்பா கரம் பற்றி அப்படியே நாம் கடைக்கு போவோம், அல்லது திருவிழாவுக்கெல்லாம் போவோம், அல்லது தெருக்களை என்ன செய்வார் அப்படின்னா அப்படி கூட்டிகிட்டு போவார். இப்போ ஒருவேளை சாலையை கடக்கிற ஒரு சூழல் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணுவாங்க, அப்பா சுற்றி முற்றிலும் பார்ப்பார். இங்கிட்டு பார்ப்பார், பின்னாடி பார்ப்பார், முன்னாடி பார்ப்பார், சரியா? ஆனால் நாம் என்ன பண்ணுவோம், அந்த சின்ன பிள்ளைங்க நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அதெல்லாம் கவனிக்கவே மாட்டோம். நம்ம பாட்டு விளையாட்டுத்தனமாக இருப்போம், விளையாண்டுக்கிட்டே இருப்போம். கொஞ்ச நேரம் அப்பா கையை பிடிப்போம், அப்புறம் விடுவோம், அப்புறம் பிடிச்சிக்குவோம், அப்புறம் விட்டுக்கிட்டே இருப்போம், சரிங்களா? ஆனால் அப்பா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரொம்ப கவனமாக பொறுப்புணர்வோடு செயல்படுவார். ஏன் அப்படின்னா, அப்பாவுக்கு நாம் யார், அவருடைய பிள்ளைங்க, தவம் இருந்து பெற்றெடுத்த பிள்ளைகள். கடவுள் நம்ம எல்லாம் நம்முடைய அம்மா அப்பாவுக்கு கொடையாக கொடுத்துருக்குறாங்க, சரிங்களா? ஆனால் பிள்ளைகள் நமக்கு என்ன அப்படின்னா, அது ஒரு விளையாட்டு.
அப்பா கையை பிடிக்கிறதும் விழுறதும், ஓடி ஒளிஞ்சிக்கிறதும், அப்புறம் பிடிக்கிறதும் விழுறதும், ஓடி ஒளிஞ்சிக்கிறதும், இது ஒரு விளையாட்டாக இருக்கிறது. ஆனால் அப்பாவுக்கு என்ன, நம்ம சாலையை கடக்கணும், பத்திரமா போகணும், எந்த ஆபத்தும் வரக்கூடாது, எந்த தொந்தரவும் பிறருக்கு ஏற்படுத்தக்கூடாது என்பது தான் அப்பாவினுடைய ஒரு இலக்காக இருக்கிறது. இப்போ பிரியமானவர்களே, அப்போ இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசகத்தில் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேதுருக்கிட்ட ஒரு அழகான ஒரு பொறுப்பை கொடுக்கிறார். அது என்ன பொறுப்பு அப்படின்னா, அப்பா நீ என் ஆடுகளை பேணி வளர், என் மீது நீ அன்பு செலுத்துகிறாயா, என் மீது நீ அக்கறை கொண்டு இருக்கிறாயா, அன்பு கொண்டு இருக்கிறாயா அப்படின்னு என்ன செய்கிறார் அப்படின்னா கேள்வி கேட்குறார். அப்படி கேள்வி கேட்குறவ பேதுரு சொல்கிறாரு, நான் அன்பு செலுத்துகிற ஆண்டவரே, நான் உங்கள் மீது அன்பு கொண்டு இருக்கிறேன் அப்படி என்று வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிலை. சரியா? இப்போ அந்த நேரத்தில் பாருங்க, பேதுருவினுடைய கரத்தை யார் பிடிச்சிருக்கிறார் அப்படின்னா ஆண்டவர் பிடிச்சிருக்கிறார். பேதுருவுக்கும் ஆண்டவருக்குமான ஒரு ஆழமான நெருக்கம் இருக்கிறது. விவிலியத்தில் பல இடங்கள் நாம் பார்க்கலாம் அவருடைய அழைத்தல் நிகழ்வு. சரிங்களா? இன்றைக்கு வாசிக்கும் நற்செய்தி வாசகத்தினுடைய முந்தைய பகுதியை யோவான் நற்செய்தி அதிகாரம் 21:1 முதல் அந்த பகுதியை வாஸ்தவம் அப்படின்னா, அங்கு பேதுருனுடைய அழைப்பு நிகழ்வுக்கும் இந்த நிகழ்வு, அந்த மீன் பிடிக்க போகக்கூடிய இந்த நிகழ்வுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கக்கூடியதை பார்க்குறோம். அந்த அழைத்தல் நிகழ்வில் பார்த்தோம் அப்படின்னா, அங்கே பேதுரு இரவெல்லாம் மீன் பிடிக்கிறாரு. இங்கே உயிர் தெழுந்த பிறகு பேதுரு மீன் பிடிக்க போகிறாரு. இங்கும் பார்த்தோம் அப்படின்னா இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, பேதுரு மீன் பிடிக்க போகிறார். அங்கே கூட சகோதரர் இருக்கிறாரு, இங்கே கூட அவருடைய சீடர்கள், இயேசுனுடைய சீடர்கள் இருக்கிறாங்க. இப்போ அங்கே இரவெல்லாம் மீன் பிடிக்கிறாங்க. ஒன்றும் வலையில் ஒன்றும் அம்பிடலை, ஒன்றும் பிடிபடலை. இங்கு இரவெல்லாம் மீன் பிடிக்கிறாங்க, வலையில் ஒன்றும் பிடிபடலை. அங்கு இயேசு என்ன பண்ணுறாரு அப்படின்னா விடியற் கால போகிறாரு. இங்கு இயேசு என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த விடியற் காலம் போகக்கூடிய ஒரு நிலை. அங்கு வலை நிறைய மீன்கள், இழுக்க முடியலை, செபதேயின் மக்கள் வரக்கூடிய ஒரு நிலை. இங்கு பார்த்தோம் அப்படின்னா 153 மீன்கள் அப்படியே வலைகள் என்ன அப்படியே இழுக்க முடியாத ஒரு நிலை. அப்போ ஒரு அழகான ஒரு உருவகம், ஒரு ஒற்றுமை. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல என்ன செய்யணும் அப்படின்னா, பேதுருனுடைய அந்த தொடக்க நிகழ்வு, அழைத்தல் நிகழ்வு, கடவுள் என்ன பண்ணுறார், அவரை கரத்தை பிடிச்சிக்கிறார். இங்கே பார், நீ தொழிலில் ஜெயிக்கணுமா, உன் வாழ்க்கையில் நீ வெற்றி அடையணுமா, நீ என்ன பண்ணணும் அப்படின்னா நீ என் கரத்தை பிடிச்சிக்கோ, நீ என் கையை பிடிச்சிக்கிட்ட அப்படின்னா நீ என்ன செய்வோம், நீ தொட்டதெல்லாம் தொலங்கும்பா என்பது தான் கடவுளுடைய ஒரு ஆலோசனை, கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பரிந்துரை. இப்போ பேதுருனுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம். இப்போ அடுத்த நிகழ்வில் பார்த்தோம் அப்படின்னா, இயேசு தான் யார் என்று கேட்குறாரு. அப்போ பேதுரு சொல்கிறாரு, நீர் மெஸ்ஸியா, வாழும் கடவுளின் மகன் என்ன செய்கிறார் அப்படின்னா அங்கு தன்னை இயேசுவை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு நிலை. இப்போ இந்த இடத்துல பேதுரு இயேசுவினுடைய கரத்தை சரியாக பிடிச்சிருக்கிறார், சரியாக அடையாளம் கண்டு கொண்டார். ஆனால் கொஞ்ச நேரத்தை ஒரு 5 வசனம் கழித்து பார்த்தோம் அப்படின்னா இயேசுவே பேதுரு கடிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை. அப்போ என்ன சொல்கிறாரு இயேசு பேதுரை பார்த்து, அப்பாலே இப்போ சாத்தான் என்று கடிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை. அப்போ மீண்டுமாக இயேசு உணர்த்துறாரு, நீ ஏன் கையை பிடிச்சிக்கப்பா, நீ எதுக்கு என் கையை விட்டுட்டு நீ பாட்டுக்கு வேற கையை நீ பிடிச்சிக்கிட்டே இருக்கிற, பிடிக்கணும் முயல்ற, உலகம், அதிகாரம், புகழ், பெயர் இதெல்லாம் உனக்கு தேவையில்லை, நீ என்னையை பிடிச்சிக்கிட்ட அப்புறம் நான் உனக்கு எல்லாத்தையும் கொடுப்பேன் என்பது தான் இயேசுவினுடைய ஒரு வாக்குறுதியாக இருக்கிறது. அடுத்து பாருங்க, இயேசு கடலில் நடக்கிறாரு. இப்போ தலைவர் பேதுரு என்ன பண்ணுறாரு அப்படின்னா அங்கே கடலில் நடக்க முயற்சிக்கிறார். இயேசுவை பார்த்தார். இயேசுவை பார்க்கிறவரை என்ன நடந்துச்சு அப்படின்னா அவர் முன்னோக்கி போயிட்டே இருக்கிறார். இயேசுவை விட்டுட்டு கீழே பார்த்தாரு, இயேசுனுடைய கரத்தை விட்டுட்டு கீழே பார்க்குறாரு. அவங்க என்ன நடக்குது அப்படின்னா அங்கு மூழ்கக்கூடிய ஒரு நிலை, அங்கு வாழ்க்கை ஒரு போராட்டமாக மாறக்கூடிய ஒரு நிலை, தத்தளிக்கிறார். இப்போ இயேசு என்ன பண்ணுறாரு, அவருடைய கரத்தை பற்றி கொள்ளக்கூடிய ஒரு நிலை. 4வது நிலையிட ஒரு நிகழ்வு வருது, மறுதளிக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல இயேசுனுடைய பார்வை போதும், என்னை மறுதளிச்சிட்டியேப்பா என்கிற ஒரு பார்வை. சரிங்களா? இப்போ இந்த குற்ற உணர்வு, பேதுருக்கு குற்ற உணர்வு வருகிறது, அங்கே வருத்தம், மன வருத்தம் ஏற்படுகிறது. அதை கடந்து இயேசு இறந்து போகக்கூடிய ஒரு நிலை. இப்போ இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசகத்தில் இயேசு ஆண்டவர் என்ன சொல்கிறார், என்ன கேள்வி கேட்குறார் அப்படின்னா, என்னை நீ அன்பு செய்கிறாயா 3 முறை கேள்வி கேட்குறார். அப்போ பேதுரு ரொம்ப அழகாக சொல்கிறாரு, ஆண்டவரே நான் உங்கள் அன்பு செய்கிறேன் ஆண்டவரே, உங்களை தவிர நான் வேறு யாரும் எனக்கு தேவையில்லை. என்ன அப்போ ஆண்டவர் என்ன ஒரு பணிப்பொறுப்பை கொடுக்கக்கூடிய ஒரு நிலை, ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம். இப்போ பிரியமானவர்களே, இந்த இடத்துல நம்ம இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன அப்படின்னா, ஆண்டவருடைய கரம் பற்றி நாம்
நடக்க வேண்டும். சரிங்களா? இந்த நற்செய்தி வாசகத்துல வந்து ஆண்டவர் ரொம்ப அழகா சொல்றாரு. இயேசுகிட்ட, அதாவது பேதுருக்கிட்ட வந்து சொல்றாரு என்ன அப்படின்னா, அதாவது நீ வந்து மாட்சிமைப்படுத்துவ, நீ கைகளை விரித்து கொடுப்பாய். சரிங்களா? யாருக்காக? ஆண்டவருக்காக கைகளை விரித்து கொடுப்பாய். இப்போ பேதுரு கைகளை கொடுக்கிறாரு, விரித்து கொடுக்கிறாரு, பாதுகாக்கப்படுறாரு. இப்போ இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ இதுவரைக்கும் பேதுரு இயேசுனுடைய கரங்களை பற்றி கொள்கிறாரு, இயேசு ஆண்டவர் பேதுருனுடைய கரங்களை பற்றி கொள்கிறாரு. அப்பப்போ என்ன நடக்குது அப்படின்னா, கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள், சறுக்கல்கள் பேதுருனுடைய வாழ்க்கையில் வந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆனால் கடவுள் அவருடைய கரத்தை வந்து விடவே இல்லை, அப்படி பிடிச்சிக்கிட்டே இருக்கிறார். இப்போ பேதுரு எப்படி தன்னுடைய வாழ்க்கையை பார்க்குறாரு அப்படின்னா, ஒரு வகையான விளையாட்டாக வந்து பார்க்கிறார். இப்போ உதாரணமாக நம்ம சாலமோனின் ஞானம் அதிகாரம் 15 இறைவார்த்தை 12 இப்படியாக வாசிக்கிறோம். அவர்களோ நம் வாழ்க்கையை ஒரு வகை விளையாட்டாகவும் நம்முடைய வாழ்நாளை பணம் சேர்க்கக்கூடிய ஒரு திருவிழா சந்தையாகவும் கருதுகிறார்கள். ஏனெனில் ஒருவர் எவ்வழியாலும், ஏன் தீய வழியாலும் கூட பணம் சேர்க்க வேண்டும் என சொல்லிக் கொள்கிறார்கள். பாருங்க, மக்கள் இன்றைக்கு நம்ம எல்லாருமே என்ன செய்கிறோம் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கை வந்து ஒரு வகையான விளையாட்டாக வந்து பார்க்கிறோம். சரிங்களா? இப்போ பேதுரு எப்படி பார்க்கிறாரு? நான் தொடக்கத்தில் சொன்னேன் இல்லையா, சாலையை கடக்கணும். அந்த அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கவனத்தோட பொறுப்போடு இருக்கிறாரு. இப்போ பிள்ளைகள் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, விளையாட்டுத்தனமாக கையை பிடிக்கிறோம் விடுறோம் அப்படியே இருக்கிறோம். அதே போல் கடவுள் காரியத்தில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம முக்கியத்துவம் கொடுக்காம பிடிச்சா கோயிலுக்கு வர்றோம், நல்லது பிடிக்கிறேன் அப்படின்னா சுத்தமாக கோயிலுக்கு போகிறதில்ல, பிடிச்சா இறைவார்த்தையை வாசிக்கிறோம், இல்லைன்னா பைபிள் அப்படி தூக்கி போடக்கூடிய ஒரு நிலை. சரிங்களா? இப்படி பல்வேறு விதமான ஒரு ஏற்ற இறக்கங்களோடு சறுக்கல்களோடு நம்முடைய வாழ்க்கை நிலை வந்து அப்படியே போய்கொண்டே இருக்கிறது. விளையாட்டாக நம்முடைய வாழ்க்கையை நம்ம வந்து பார்க்கிறோம். நம்ம மறந்துட்டோம், இந்த வாழ்க்கை, இந்த உடலுக்கு வந்து ஜீவனை கொடுத்தது, வாழ்க்கையை கொடுத்தது, உயிர் மூச்சை கொடுத்தது கடவுள் தான் அப்படிங்கிறத நம்ம வந்து மறந்து போயிட்டோம். இப்போ கடவுள் சொல்கிறாரு, இப்பா நான் உன் மீது அக்கறை கொண்டு இருக்கிறேன், நான் உன் மீது அன்பு கொண்டு இருக்கிறேன். சரியா? நீ வந்து என்னை விட்டு போயிட முடியாது, என்னுடைய கைமீறி நீ வந்து போயிடவே முடியாது. எப்படியாலும் என்ன செஞ்சிடும் அப்படின்னா, நான் உன்னை பாதுகாப்பேன், நான் உன்னை வழி நடத்துவேன், உன்னை கரமெடுத்து பொறுப்படுத்து கொள்வேன். அப்படி என்ன பண்ணுறார் அப்படின்னா, ஆண்டவர் இங்கு வந்து தன்னுடைய சீடர்களுக்கு, குறிப்பாக பேதுருக்கு வந்து உணர்த்துகின்றார். அப்படி பேதுருக்கு உணர்த்தி ஆண்டவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, இப்போ நீ என்னால் மீட்கப்பட்டுட்ட. சரியா? என்னுடைய அனுபவம், கடவுள் அனுபவம் உனக்கு வந்து கிடைச்சிருச்சு. அப்போது கடவுள் அனுபவம் உனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா, இப்போ நீ என்ன பண்ணணும், மற்ற மக்களை வந்து உன்னுடைய சமூகத்தில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, நீ பார்க்குற நபர்கள், போகிற இடங்கள், சந்திக்கிற மனிதர்கள் எல்லாருக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இறை அனுபவத்தை பெற்று கொடுக்கக்கூடிய நல்ல சீடனாக, சீடத்தியாக வாழணும். அப்படி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. அதான் வந்து ஆண்டவர் மீது அக்கறை கொண்ட கடவுளாக இருக்கிறார். அதனால என் நாடுகளை பேணி வளர் என்று வந்து குறிப்பிடுகிறார். சரிங்களா? இன்றைக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்க, இன்னைக்கு நாம் இப்படிப்பட்ட ஒரு அழகான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். சில தடைகள் இருக்கிறது, சில கஷ்டங்கள் இருக்கிறது, போராட்டங்கள் இருக்கிறது, ஏற்ற இறக்கங்கள், ஏச்சு பேச்சுக்கள், அவமானங்கள், இழிநிலைகள், ஒதுக்கப்படக்கூடிய ஒரு நிலைகள், கைவிடப்படக்கூடிய ஒரு நிலைகள், பிள்ளைகளால், நண்பர்களால், உறவுகளால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு நிலைகள். இப்படிப்பட்ட நிலைகள் இருந்தாலும் இன்றைக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, கடவுள் தான் நமக்கு உயிர் மூச்சை ஊதி இருக்கிறாரு. கடவுள் தான் என்ன பண்றாரு அப்படின்னா, நமக்கு வந்து வாழ்வை கொடுக்கிறாரு, ஜீவனை கொடுக்கிறாரு. அப்ப அந்த கடவுள் என்ன பண்றாரு அப்படின்னா, உன்னை என்று நான் படைச்சிருக்கிறேன்ப்பா, அப்ப நான் என்ன பண்றேன், நான் வந்து உன்னை நான் வந்து மீட்க ஆவலாய் காத்து கொண்டிருக்கிறேன். ஒருவேளை நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, என்னுடைய பணியாளர்களுக்கு வந்து செவி கொடுக்கணும், என்னுடைய பணியாளர்கள் வந்து கீழ்ப்படியணும். அப்ப என் ஆடுகளை பேணி வளர் என்பது நமக்கு வந்து எதை உணர்த்துகிறது அப்படின்னா, இப்ப பேதுரு கடவுள் அனுபவம் பெற்று விட்டாரு, மீட்கப்பட்டு விட்டாரு. சரிங்களா? அபிஷேகத்தை வந்து பெற்று விட்டாரு. இப்போ அப்படிப்பட்ட அந்த பேதுரு என்ன பண்றாரு, பணிக்காக அனுப்பப்படுகிறார். என் ஆடுகளை பேணி வளர். அப்ப பிரியமானவர்களே, அப்ப அந்த இடத்துல பேதுருக்கு கொடுக்கப்பட்ட அந்த பணியின் மூலமாக கடவுள் நமக்கு வந்து என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, நான் உன் மீது அக்கறை கொண்டு இருக்கிறேன். இந்த உலகத்தில் கடவுள் இந்த பிரபஞ்சத்தில் வாழக்கூடிய எல்லார் மீதும், எல்லா உயிரினங்கள் மீதும், படைப்புகள் மீதும் என்ன பண்றாரு அப்படின்னா, அன்பு கொண்டவராக, அக்கறை கொண்டவராக இருக்கிறாரு. இப்போ உதாரணமா லூக்கா நற்செய்தி அதிகாரம் 12
இறைவார்த்தை 7 நம்ம வாசிக்கிறோம், உங்கள் தலைமுடியெல்லாம் கூட எண்ணப்பட்டிருக்கின்றன, அஞ்சாதீர்கள், சிற்றுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை பார்த்து, மக்கள் கூட்டத்தை பார்த்து, அவங்க என்ன அழகா கடவுளுடைய பிரசன்னம் எப்படி வழி நடத்துகிறது, கடவுள் எப்படி அவர்கள் மீது அக்கறை கொண்டவராக இருக்கிறார், கருணை கொண்டவராக இருக்கிறார், கரிசனை கொண்டவராக இருக்கிறார், வாஞ்சையோடு தன்னுடைய பிள்ளைகளை சிறுகளின் நிழலில் அரவணைத்து பாதுகாத்து வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறாரு என்பதை நமக்கு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு பகுதியாக இருக்கிறது. ஆகவே பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கடவுள் பேதுருவுக்கு எப்படி அப்படிப்பட்ட உன்னதமான அழைப்பை கொடுத்திருக்கிறாரோ, அதே போல நீங்களும் நானும் இந்த உலகத்தில் வாழ்கிறோம் அப்படின்னா நாம் கடவுளால் தான் வாழ்கிறோம். உதாரணமாக அதே சாலமோனின் ஞானம் அதிகாரம் 15 இறைவார்த்தை 11 வாசிக்கிறோம், தங்களை உருவாக்கியவரும் தங்களுக்குள் ஆற்றல் மிக்க ஆன்மாவை புகுத்தியவரும் உயிர் மூச்சை ஊதியவரும் யார் என்று அவர்கள் அறியவில்லை. சரிங்களா? அப்போ தங்களை உருவாக்கியவர் யார் நம்ம மறந்துட்டோம். பேதுரு மறந்து போயிட்டார். பாருங்க, அங்கே அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டது, மனிதரை பிடிப்பவராக்குவேன், அதுதான் அவருக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு. கைகளை விரிச்சு கொடுக்கிறார். சரிங்களா? கைகளை விரிச்சு கொடுக்கிறார். ஆனால் மறந்துட்டார். ஏன் மறந்துட்டார் அப்படின்னா, அங்கு பிரச்சனை வருது, இயேசு இறந்து போறாரு. இப்போ இயேசுவுக்கு ஏற்பட்ட அவலம்தான், அதே நெருக்கடி தான், அவமானம் தான், சிலுவை சாவுதான் நமக்கு ஏற்படும் என்று யார் பயப்படுறா அப்படின்னா பேதுரு பயப்படுறாரு. மறந்துட்டார், நான் இயேசுவுக்காக தான் வாழணும், அவர் தான் எனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறாரு, உயிர் மூச்சை கொடுத்திருக்கிறாரு, வாழ்க்கையை கொடுத்திருக்கிறாரு என்று என்ன செய்கிறோம் அப்படின்னா அவர் உணராமல் மறந்து தன்னுடைய பழைய வாழ்க்கைக்கு பழைய நிலைக்கு போகக்கூடிய ஒரு நிலை, ஒரு சூழல். ஆகவே பிரியமான சகோதரி சகோதரிகளே, இன்றைக்கு நீங்களும் நானும் பல நேரங்களில் பேதுருவை போல நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். கடவுள் சொல்கிறாரு, இன்றைக்கு நான் உனக்கு நல்ல ஒரு கணவன், குடும்ப தலைவன், குடும்ப தலைவி, ஒரு குருவானவர், சரிங்களா, நல்லதொரு பணி, ஒரு பணி பொறுப்பை உனக்கு கொடுத்துருக்கிறேன். அந்த பணி பொறுப்பில் நீ கவனக்குறைவாக செயல்படுற, நீ உன்னுடைய பழைய வாழ்க்கைக்கு, கடந்த கால வாழ்க்கைக்கு நீ கடந்து போகிற. ஒரு சின்ன பிரச்சனை வருது, ஒரு சின்ன சறுக்கல் வருது, ஏச்சு பேச்சுக்கள் வருது, அதே உன்னால் தாங்கிக் கொள்ள முடியலை. ஏன் என் பொருட்டு உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியலை. நீ எனக்காக நீ தியாகம் பண்ண, நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன், மேன்மை மிக்கவனாக உன்னை உயர்த்துவேன் என்று ஆண்டவர் சொல்றாரு. பிரியமானவர்களே, நான் உனக்காக ரத்தம் சிந்தினப்பா, நீ ஏன் பிறருக்காக தியாகங்கள் மேற்கொள்ளக்கூடாது? கொஞ்சம் அவமானங்களை, கொஞ்சம் ஏச்சு பேச்சுக்களை, கொஞ்சம் சிலுவைகளை ஏன் சுமக்கக்கூடாது என்று ஆண்டவர் என்ன பண்றார் அப்படின்னா, இன்றைக்கு பேதுருவை கேட்பது போல நம்மையும் கேட்கிறார். பாருங்க, உன் கைகளை நீ விரித்து கொடுப்பாய். அங்கு பேதுருடைய இறப்பு, அவர் எப்படி சாக போறார் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பகுதி. அப்போ ரொம்ப அழகா என்ன செய்யறார் அப்படின்னா, ஆண்டவர் அவருக்கு முன் உணர்த்துகின்றார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் ஆண்டவர் நமக்கு முன் உணர்த்துகின்றார். என்ன முன் உணர்த்துகிறார் அப்படின்னா, என் மீது, நம்மீது எப்படி ஆண்டவர் அக்கறை கொண்டிருக்கிறாரோ, அதே போல நம்முடைய சமூகத்தில் வாழக்கூடிய சக மனிதர்கள் மீதும் ஆண்டவர் அக்கறை கொண்டிருக்கிறார். அந்த அக்கறையை, அன்பை எப்படி வெளிப்படுத்துகிறார் அப்படின்னா, நம்மளியாக வெளிப்படுத்த ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார். அவருக்காக இப்படி செயல்பட, நம்மளியாக மீட்பு பிறருக்கு செயல்பட, செயலாற்ற, கடந்து வர ஆண்டவருடைய இதயம் அங்கே அப்படியே துடித்து கொண்டிருக்கிறது. ஆகவே பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய பொறுப்புகளை, அந்த தாளந்துகளை, கடமைகளை நம்ம எப்படி செயல்படுத்துகிறோம், எப்படி வாழ்கிறோம்? ஒருவேளை கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த அப்பரச காணிக்கைகளோடு நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே இயேசுவே, எனக்கு தேவையான பலனை, வல்லமை, ஆற்றலை தாங்க. என்னுடைய சமூகத்தில், என்னுடைய குடும்பத்தில் யாரெல்லாம் கைவிடப்பட்டவர்களாக, அனாதைகளாக, அபலைகளாக அப்படி இருக்கிறாங்களோ அவர்களுக்கு உம்முடைய இரக்கத்தை, ஆண்டவரே உம்முடைய அன்பை வெளிப்படுத்தக்கூடிய நல்ல மகனாக, மகளாக, உம்முடைய பணியை தொடர்ந்து ஆற்றக்கூடிய நல்ல மகனாக, மகளாக வாழ, ஆண்டவரே உம்முடைய இதயத்தின் கரங்களாக, பற்றி எறியும் இதயமாக வாழ எங்களுக்கு தேவையான வல்லமையை, ஆற்றலை தாரும் என்று சொல்லி நம்மையே
இந்த பலியில் நாம் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். நாங்கள் தந்த காணிக்கை எல்லாம் இரட்சகர் கொடுத்தது. மேகம் சிந்தும் நீர்த்துளி எல்லாம் பூமி கொடுத்தது. காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும், காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும், ஆகாயம் மாறும் கடவுளின் மகனே, ஆனாலும் உன் அன்பு மாறாது. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மையே இப்போதே. சகோதரே சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்முடைய மக்களின் பலிபொருள்களை கனிவுடன் கண்ணோக்கி அருளவும்மை வேண்டுகின்றோ. அதனால் நாங்கள் உமக்கு ஏற்புடையோராகுமாறு தூயாவியாரின் வருகை எங்கள் உள்ளங்களை புனிதப்படுத்துவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோ. அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின் தம் சீடர் எல்லாருக்கும் வெளிப்படையாக தோன்றினார். தமது இறை இயல்பில் நாங்கள் பங்கு பெறும் பொருட்டு சீடர்கள் கண் முன்பாக விண்ணேற்றமானார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றன. அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைபெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம்.
உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியுடன் உறவின் வாழ்த்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தம் ஒருவரையும் காத்து முடிவில்லாம் வாழ்வளிப்பதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. இறைவாவும் மறை நிகழ்வுகளால் நாங்கள் தூய்மையாக்கப்பட்டு ஊட்டம் பெற்றிட உம்மை வேண்டுகின்றோம். இத்திருவிருந்து எங்களுக்கு அளிக்கும் ஆற்றலால் நாங்கள் நிலைவாழ்வை பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறைவனின் ஆசி பெற்ற மக்களாய் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் இருதயமே, எங்கும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே, எங்கும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே.
இரக்கமுண்டு. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் இங்கு அனைவருக்கும் வாழ்வு உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் இங்கு அனைவருக்கும்